பிரான்சின் 26வது பிராந்தியத்திற்குட்பட்ட வலோன்ஸ் நகரை சேர்ந்த 42 வயதுடைய நபர் ஒருவர் தனது 10 ஆண்டுகால நெருங்கிய நண்பரால் கிரிப்டோ கரன்சி முதலீட்டு மோசடியில் சிக்கி சுமார் 1,60,000 யூரோக்களை இழந்துள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் தனது மனைவியை பிரிந்து மன உளைச்சலில் இருந்த காலப்பகுதியை பயன்படுத்திக் கொண்ட அந்த நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் மாதம் 2,000 யூரோக்களுக்கு மேல் லாபம் ஈட்டலாம் என ஆசை வார்த்தை கூறி வலையில் வீழ்த்தினார். ஆரம்பத்தில் 2 மாதங்கள் லாப பணம் வழங்கப்பட்டதால் தனது வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் அந்த நபர் முதலீடு செய்துள்ளார். ஆனால் அதன் பிறகு தொழில்நுட்ப கோளாறு என கூறி அந்த நபர் பணத்தை வழங்காமல் ஏமாற்றத் தொடங்கியுள்ளார். மோசடி செய்த நபர் பாதிக்கப்பட்ட நபரின் பணத்திலேயே அவரை கோர்ஷிகா தீவிற்கு உல்லாச பயணங்களுக்கு அழைத்துச் சென்று ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளனர். எனது பணத்தில் அவர்கள் எனக்கு விருந்து வைத்தது எனக்கு தெரியாமல் போனது என பாதிக்கப்பட்ட நபர் வேதனை வெளியிட்டார். மாற்றுத்திறனாளியான அந்த நபர் 2007ஆம் ஆண்டு ஏற்பட்ட விபத்தால் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்தார். தனது கடின உழைப்பின் மூலம் ஈட்டிய மொத்த பணத்தையும் இழந்ததால் தற்போது அவர் கடும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளார். 2025 டிசம்பரில் மற்றொரு நபர் மூலமாக இந்த மோசடி அம்பலமான நிலையில் கடந்த ஜனவரி மாதம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. தற்போது அந்த மோசடி நண்பர் வட ஆப்பிரிக்காவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.